ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் நாம் தேவன் கர்த்தர் சமூகத்தில் வருவதற்கும் ஆராதனை செய்வதற்கும் தேவன் நமக்கு இதற்கு பாராட்டினாலே அவர்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த பரிசுத்த ஆராதனையை தேவன் ஆசீர்வாதமாக தரும்படிக்கு எல்லா தேவ ஜனங்களும் அவர் சமூகத்திலே வந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு தேவ ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்ப நாம் கண்களை மூடி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இருக்கிறவராய் இருக்கிறவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே உங்களுடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவருடைய வல்லமையான மகிமை வெளிப்பட வேண்டும் என சொல்லிக்கிறோம். நீர் தேசத்திற்கு இறங்கி இந்த லாக்டம் ஆண்டவர் அகற்றப்படுவதற்கு கிருபை தந்தி நாங்கள் வழக்கம் போல ஆண்டவரை பரிசுத்த நாளிலே கூடி ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டி எல்லாவற்றுக்காகவும் நன்றிகளை எடுக்கிறோம். தேவனே, நீங்க மட்டும் மையப்படும்படி சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையின் முழு பகுதியும் உமது மகிமையுள்ள கணக்கில் தந்துவிடுகிறோம். ஒரு மனமுள்ள ஆவியங்களுக்குள்ளே தருகிறாக. சமாதானத்தில் தேவன் ஆண்டவரின் நடுவிலே அசைவாடுகிறாக. ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கொடுக்கிற ஆண்டவர் உறவு கொடுக்க முடியாத சமாதானத்தை பெற்று சொல்லத்தக்கதாக உம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீ சர்வ வல்லவர், நீ ஆண்டவர் அனைத்தையும் செய்து கொடுக்கும் ஆற்றல் உள்ளவர், நீ தடைகளெல்லாம் நீக்கி போடுகிறவர். ஆண்டவரை திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறவர். அவர் வழிகளெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். தேவனே, நீர் ஒருபோது மாறாதவராயிருந்து உமது நாமத்தை மையப்படுத்தும்படி செய்கிறோம். இந்த நாளில் நம்முடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை படித்துக் கொள்கிற பிள்ளைகள், உண்மை தேடுகிற பிள்ளைகள், கருத்தாய் படுத்தி விசாரிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்யும்படியாக சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே. பாடல் ஆராதனைகள் எல்லா பகுதியிலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக சொல்லுகிறோம். இயேசுவே, நன்றி துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்க எங்கள் சர்வ வல்லமை ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள காலத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர், வாரத்தில் முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடி வருகிற இந்த நாளிலே மறுபடியுமாய் நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தரிடத்திலே பாராட்டினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நிலையை நீடிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளை அகற்றிக் கொண்டு இந்த திருநாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுடைய ஆராதனை உங்களுடைய கருத்து வைக்கிறோம். உமது மகிமையான பிரசன்னம் ஆண்டவரை மத்தியில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். துதி கன மகிமை ஆவமாக செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் போல சொல்லுகிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Jesus, hallelujah. கர்த்தருக்கு மைமைப்பட்டவதாக தேவநாம மைமைக்கு ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். மகிமை பக்கத்தே மாட்சிமை பக்கத்தை இந்த பாட்டை யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம்.
பாட்டை பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நெல்லிக்கிறோம் நாதா என்ற பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். இந்த நிமிடம் வரையிலும் நம்மை காத்து ஒரு புதிய மாதத்திற்குள், ஒரு புதிய நாளுக்குள் நம்மை நடத்தி வந்திருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ஒளியாய் வார்த்தையாய் இருந்து நம்மை பேசுகிறவர், நமக்கு தேவையான மன்னாவை நம்மை கொடுக்கிறவர். வரவேற்பை நாம் பார்ப்போம். நன்றி சொல்லுகிறோம் நாதா. Lord,
உடலிருந்து நம்மை நடத்தும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் முடிவு படைத்தவர் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. இந்த 2020 ஆண்டு துவங்கின இந்த கொள்ள நோயிலே நாம் அநேகர் அகப்பட்டோம். ஆகிலும் ஆண்டவர் நம்மை சுகமாக்கினார், விடுதலை தந்தார். இப்படி நம்மை உடலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரங்களிலே நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு வராமல் கர்த்தர் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை மையப்படுத்தி உம்மை போற்றி பாடுவோம் என்று உயர்ந்த கட்டளை என்று சொல்லி நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம்.
ஆராதிக்க வேண்டும். செங்கடலும் பிளந்து போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று திகைத்தார்களாம். முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. வழி தெரியாமல் திகைத்தார்களாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழலை இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, திகைத்து போயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை விளங்க செய்ய போகிறார். மோசே தன் கையில் இருக்கிற கோலை நீட்டின போது அவர்களுக்கு பாதைகள் திறந்தது. இன்று செங்கோலாய் வைத்திருக்கிற இயேசு ராஜா தன்னுடைய செங்கோலை குணங்களுக்கு நீராக நீட்டும் போது அடைப்பட்டிருக்கிற பாதைகள் திறக்கும். பாதைகள் திறக்கும். பாதைகள் திறக்கும். நீங்கள் தப்பி செல்வதற்கான வழிகளை கற்று ஏற்படுத்திடுவார். ஆண்டவருக்கு நிறைய செய்யுங்கள்.
உலகத்தாருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. இதுவரையில் மகிமையான எதிர்காலத்தை எனக்கு கற்றுத் தருவார். நான் என் சந்ததிகளும் என் தலைவர்களும் நாங்கள் மகிமையான சந்ததிகள் என்று சொல்லப்பட்டதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அவர் மகிமையோடு வரும்போது அந்த மகிமையை பிரவேசிக்கிற சாட்சியை எனக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் நம்பி அவரை சார்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு, உலக மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கைக்காகவே உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எனக்கு அற்பமானது என்று சொல்லிவிட்டு அநேக நேரத்திலே எவ்வளவோ உதவிகள் வரும் என்று நினைத்திருந்தாலும், எத்தனை உதவிகள் லட்சக்கணக்கான உதவிகளுக்கு வந்தாலும் அதுவும் எனக்கு வேண்டாம் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை கைவிடவில்லை, வெட்கப்படும்படி விட்டுவிடவில்லை, பட்டினியாய் போடவில்லை, படித்து போகும்படி விடவில்லை. இன்னும் அவர்களை காத்துக் கொள்வார். எல்லாரும் சேர்ந்து மகிமையை, நம்பிக்கையை, மாறிடாத இயேசுவே என்ற பாடலை ஆராதனை பாடலாய் பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். அவரை நாம் பற்றிக் கொள்வோம். உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். Thank you, Jesus. Thank you.
வியாகுலங்கள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் போக்க வல்லவர். நீ அறியாத வழி உனக்கு நான் காட்டுவேன். நீ அறியாத வழி உனக்கு நான் காட்டுவேன். உனக்காக பாதைகள் திறக்கப்படும். ஓ, நீ மறித்து போன தேவன் அல்ல, நீ ஜீவனோடு உள்ள தேவன். ஓ நாட்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது. அவருடைய வாக்குத்தத்தம் உடனாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. எங்க ஆராதனையுடைய பிரசன்னம் இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம். உடைய மகிமை அனுபவிக்க கண்ட உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது நாங்கள் கேட்க போற செய்தியுடைய கருத்தை கொடுக்கிறோம். உடைய மகனை மறைத்து வெளிப்படுகிறார்கள். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக. ஆராதனை முழுவதும் ஆவியாருடைய செட்டையில் கடந்து வருகிறோம். ஒவ்வொருவரையும் முடித்து வருகிறார்கள். ஆண்டவரை வெறுமையாய் போகாதபடி நிரப்பப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கண்ட உதவி செய்கிறோம். என் ஜனங்கள் நாங்கள் அவர்கள் திருப்தியோடு செல்ல வேண்டும் ஒரு ஆகாரத்தை கொடுத்தீரே. எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கட்டத்தான் சகல துதிகர மகிமையாக நற்பணியை செலுத்துவோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படி இருந்த விடமாக எப்போது போல காணிக்கை நேர்ந்தது ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று படைக்கிற காணிக்கைகளை படைத்துவிட்டு நம்முடைய இருக்கையில் உட்கார்ந்துள்ளோம். பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடு மின்னலே என்ற பாட்டை பாடுவோம்.
நாம் வந்திருப்பது உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய துன்பம் எல்லாம் இன்னும் ஒரு நொடி பொழுதில நீக்கப்பட வல்லவர். நீங்கள் சர்வ வல்லமை ஆண்டவரே, நீ சர்வ வல்லவன் என்பதை இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில் நீ சர்வ வல்லவர் என்பதை விளங்க வேண்டும் என்று ஜெபித்து வருகிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ, அத்தனை காரியத்திலும் நீ சர்வ வல்லவர் என்பதை விளங்கப்படுவீராக. ஆராதனை முழு பகுதியில் தேவனை எழுந்தவர்கள் உங்க நாம் மையப்படுவதற்கு நீர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்தி மையப்படுத்தி ஆராய்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளிலும் திருமையை நீ ஒத்திக் கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீ பிள்ளைகள் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்கு ஒப்புப்படுத்து நமக்கு படைத்த காணிக்கைகளை, தசவாரங்களை, விஷ காணிக்கைகளை, வேதாம ஒழிப்பதற்கான காணிக்கைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் தந்து விடுகிறோம். நீங்க உங்களுடைய கரங்களை வாங்கி ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. கொடுத்தவருடைய பிள்ளைகளை இடங்களாமல் போகும்படி உங்களுடைய வல்லமையின்படி ஆசீர்வதிப்படி செய்கிறோம். தேவனே, நாங்கள் பல மாதங்களுக்கு பாடு சபையாய் கூடி வருவதற்கு அரசு தலைமை ஏற்படுத்துவதற்காக இருக்கிறோம். ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பெருந்தொற்று குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த பெருந்தொற்று முத்துமாய் நீங்கிவிடவும் தேசத்தில் எல்லா காரியங்களிலும் இயல்பு நடைபெறுவதற்கும் கர்த்தர் ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்திபடி கிரியை வெளிப்படும்படி சொல்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தர், உடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை ஏற்றுக்கொண்டிருந்த கர்த்தர், செய்தி வேளையில உடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிறவர்களாய் இல்ல, அதுபடி நாங்கள் செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் மாறிட உங்களுடைய ஆவியானவரை நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை. ஒரு சில அறிவிப்புகள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் குடும்பத்தினர் ஊர்களுக்கு சென்றிருப்பதனால், தொடர் விடுமுறையினால் சண்டே ஸ்கூல் இந்த நாளில் நாம் சபை நடத்தவில்லை. வருகிற வாரத்திலிருந்து அந்த சண்டே ஸ்கூல் எப்போது போல் நடைபெறும். பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பங்கு பெறுவதற்கு பிள்ளைகளை அழைத்து அழைத்து வரும் நடைபெறுகிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற நாட்களில் பண்டிகை நாட்களில் நிகழ்ச்சிகள் பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் நடைபெறும். அதற்குரிய பயிற்சிகள் வருகிற வாரங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். ஆகிய எல்லா பிள்ளைகளும் தவறாமல் அதில் பங்கு பெறுவதற்கு நீங்க அவங்களுக்கு அழைத்து கொண்டு வர உங்களை அன்படுத்திருக்கிறோம். சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், நீங்கள் ஏற்கனவே இந்த பாடம் நடத்திக் கொண்டிருப்பவர்கள், ஆறாம் முடிந்தவுடன் சில நிமிடங்கள் இருந்து செல்லவர்களை அன்படுத்திருக்கிறோம். நீங்கள் ஆசிரியர் குழுவாக கூடிய சில காரியங்களை யோசிப்பதற்கு ரொம்ப நேரம் இருக்கு, 5 கூட இருந்தால் போதும். ஆகவே இங்கிருந்து சிலவங்களை அன்படுத்திருக்கிறோம்.
அதுபோல நமக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை வரையிலும் 21 நாட்கள் அந்த உபவாசம் இருக்கிறது. நாளைக்கு எப்போதும் போல அந்த உபவாசம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை நம்முடைய மண்டல குடும்ப முகாம் நடைபெறுவதனால் அன்றைக்கு ஒருவேளை நமக்கு அந்த 21 நாள் உபவாசம் இருக்காது. அதை மண்ணில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்ப முகாம் எஸ்ஆர்குளம் எஸ்வி நகர் சென்ட் மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில் இருக்கிற ஏரி சபை வைத்து நடைபெறும். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. பதிவு கட்டணமாக ரூபாய் 30 செலுத்த வேண்டும். மதிய உணவு கொடுக்கப்படும். ஆகவே இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இனி எப்போதும் போல செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் உபவாசம் நடைபெறும். காலை 10 மணி முதல் நடைபெறும். அவைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் குடும்ப முகாம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த உபவாசம் நடைபெறாது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை எப்போதும் போல 9 மணிக்கு நடைபெறும். எல்லா தேவ பிள்ளைகளும் சபையிலே பங்கெடுத்த உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் முன்பாக நம்முடைய தேவைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆலயத்திலே கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம் நாம் ஒயிட் கிளாஸ் பண்ணுவதற்கான வேலைகளை துவங்க வேண்டும். அடுத்த மாதம் முடிவுக்குள்ள அடுத்த நவம்பர் கடைசிக்குள் வேலைகளை துவங்க வேண்டும். அவைகளுக்கு நமக்கு சுமார் 75,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு கொடுக்கிறவர் உற்சாகமாய் கொடுக்க பயன்படுத்தி இருக்கிறோம். அதுபோல மிஷன் ஊழியர்களுக்கு நாம் ஏற்கனவே ராஜஸ்தான் மிஷனரிக்கு 4,000 ரூபாய் கொடுத்து வந்தோம். ஆனால் ஒரு குடும்பம் அக்டோபர் மாதத்திலிருந்து 6,000 ரூபாய் கொடுத்ததுனால் அதை சேர்த்து 10,000 ரூபாயாக நாம் அனுப்பி வருகிறோம். மற்றபடி நாம் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நாம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் 3,000 வீதத்தில் நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவைகள் ஒரு குடும்பம் 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். மீது உள்ள பணங்கள் சபையில் ஒரு சிலர் கொடுக்கிற பணங்களோடு சேர்ந்து நாம் மீத பணங்களை சபையில் உள்ள வருமானத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிறோம். மாதந்தோறும் 22,000 ரூபாய் அதற்கு கொடுக்கிறோம். இன்னும் நமக்கு தேவை இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் வருகிற ஆண்டுகளாகிலும் உதவி ஊழியரை நாம் சபையிலே கேட்டு மாடியில் அவர்கள் தங்குவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு நமக்கு தேவையான பணங்கள் தேவை இருக்கிறது. அவைகளுக்கு தேவையான ரூபாய் குறைந்தது 50,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். அந்த காரியங்களுக்கு ஜெபியுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், அநேக பிள்ளைகள் தூரத்தில் வருகிறதுனால் அவர்களை நாம் சபைக்கு அழைத்து வருவதற்கு அல்லது வந்த பிற்பாடு அவர்களை கொண்டு தங்கள் இடங்களிலே சேர்ப்பதற்கு ஒரு பழைய ஆம்பளை ஒன்று வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது குறைந்த வரை நாம் 75,000 ரூபாய்க்குள்ள நாம் வாங்க நினைத்திருக்கிறோம். அதுவும் கர்த்தர் சித்தமானால் தேவை சந்திக்கப்படுமானால் நாம் டிசம்பர் மாதத்திற்குள்ள அதை வாங்க வேண்டும். இப்படி பல தேவை இருக்கிறது. ஆகவே இந்த தேவையை மனதில் வைத்து உற்சாகமாய் நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். அதோடு நமக்கு கிறிஸ்துமஸ் நியூ நாட்களில் நாம் தேவை உள்ளவர்களுக்கு நாம் புத்து ஆடைகள் எடுத்துக் கொடுப்பது வழக்கம். கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் கேக் கொடுப்பது வழக்கம். அதோடு நமக்கு நியூ இயர் நாட்களிலே நாம் ஸ்வீட் கொடுப்பது வழக்கம். இவைகளுக்கு தேவை இருக்கிறது. ஆகவே மற்றும் ஆலயத்தில் நமக்கு அலங்கார வேலைகள், லைட் போன்றவைகள் தேவை இருக்கிறது. இவைகளுக்காகவும் நமக்கு பண தேவை இருக்கிறது. அவைகள் குறைந்தது 35,000 ரூபாய் தேவைப்படும். இவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கும் போது நாம் நினைத்தவைகளை செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் எந்த தேவை சந்திக்கப்படுகிறதோ அந்த வேலைகளை செய்ய கர்த்தருக்கு தருவாராக. அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு தேவை இருக்கிறது. எல்லாரும் பல ஆயிரங்கள் நமக்கு தேவையுள்ள காலங்கள். ஆகிய இடத்தில் இதை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. செவியுங்கள். கர்த்தர் கொடுக்கதை வைத்து நாம் காரியங்களை செய்ய
கர்த்தர் உதவி செய்வாராக. ஏற்கனவே நமக்கு ஒரு குடும்பம் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை தான் கொடுத்திருந்தார்கள் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயை நாம் வெயிட் லாஸ் பண்ணுவதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அவைகள் கையில கிடையாது. மற்ற ஊழியர்களும் கொடுத்திருந்தாலும் நம்ம அடுத்த மாதங்களில் அதை சேர்த்து வைத்துக் கொள்வோம். இன்னொரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் அவர்களும் 5,000 ரூபாய் ஸ்தோத்திர காணிக்கை தான் கொடுத்தார்கள். அதையும் அதற்கு வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திர காணிக்கை தான் பொதுவாக பாஸ்டர்கள் தங்களுக்கு வைத்துக் கொள்வார்கள். நாம் எப்போதுமே எதுவானாலும் ஊழியர்களுக்கு போதுதான் மீதியை வைத்துக் கொள்வோம். ஆகவே கொடுக்கிற ஒவ்வொரு காசும் நீங்கள் கர்த்தருக்கு கணக்கெடுக்கும் போது சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும். அவைகளை கொடுப்பதற்கு தயங்க வேண்டாம். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை தியானிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு தந்த வசனம் பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நடத்துவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பிலிப்பு பட்டணத்து சபையாருக்கு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிலிப்பு பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதப்பட்ட நிருபம் இந்த பிலிப்பிய நிருபமாகும். பிலிப்பு பட்டணம் கிரீஸ் நாட்டின் வட மாநிலமாகிய மக்கோதோனியாவின் முக்கிய நகரமாக இருந்ததாம். ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவில் உள்ள ரோமுக்கு போகும் பாதையில் இந்த பிலிப்பு பட்டணம் இருந்ததாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு போய் சுவிசேஷம் அறிவித்ததாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்க முடியும். முதலாவதாக ஐரோப்பா கட்டத்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட இடம் இந்த பிலிப்பு பட்டணமாகும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆசியாவின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிகளுக்கு சென்று இப்படி ஆசியா முழுவதற்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆசியாவிலே உன்னுடைய ஊழியம் இப்போது போதும் என்று ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் ஐரோப்பாவில் இருக்கிற இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு போய் சேர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாய் சுவிசேஷம் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு பரவியது. கிறிஸ்தவம் என்பது ஐரோப்பிய மார்க்கம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது அமெரிக்க மார்க்கம் கிடையாது. மேலை நாட்டு மார்க்கம் கிடையாது. வெளிநாட்டு மார்க்கம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஆசியாவிலே தோன்றின மார்க்கம். நாம் ஆளுகிற இந்திய தேசம் ஆசியா கட்டத்தில் அமைந்திருக்கிறது. உலகத்திலே 11 பெரிய மதங்கள் உண்டு. குறிப்பிடப்பட்ட 11 மதங்களும் ஆசியாவில் தோன்றி வெளிநாடுகளுக்கு பரவின வழியே வெளிநாடுகளிலே பரவி ஆசியாவுக்கு வந்த எந்த மதமே கிடையாது. இந்த கிறிஸ்தவத்தை சொல்வார்கள் வெளிநாட்டு மதம், மேலை நாட்டு மதம் என்று சொல்வார்கள். ஆனால் சரித்திரம் என்று சொல்கிறது கிறிஸ்தவமோ
இஸ்லாமோ மற்ற எல்லா மதங்களும் ஆசியா கண்டத்திலே தோன்றி அது தொடர்ந்து பரவி பல கண்டங்களுக்கு போய் அப்படிதான் பல கண்டங்களிலும் ஜனங்கள் கிறிஸ்தவத்தையோ இஸ்லாமியத்தையோ மற்ற மார்க்கங்களையோ தழுவினார்கள் என்பது வரலாறு. இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி முதலாவதாக பவுல் மூலமாய் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திரோவா என்கிற இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் அவருக்கு உண்டாகிறது. அந்த தரிசனத்திலே இந்த ஐரோப்பாவில் இருக்கிற மக்கோதனியா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் பவுலிடத்தில் வந்து, நீ எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தரிசனத்தை அவர் பார்த்ததாக நாம் பார்க்க முடியும். ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனம் என்ன? மக்கோதனியா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் இந்த பவுலுக்கு முன்பாக நின்று, நீர் எங்கள் தேசத்துக்கு வர வேண்டும், எங்கள் தேசத்தில் வந்து எங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசவிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பது போன்ற ஒரு தரிசனத்தை அவன் கண்டான். உடனே அவன் புரிந்து கொண்டான், ஆசியாவில் தற்போதைக்கு உள்ள ஊழியம் போதும், இப்பொழுது ஆசியாவிலிருந்து இயேசு சுவிசேஷம் பிரசவிக்கப்படுவதற்கு கட்டளை இருக்கிறார், வெளி தேச கட்டங்களுக்கு என்று சொல்லி உடனே கப்பலேறி திரோவிலிருந்து கப்பலேறி ஐரோப்பாவில் இருக்கிற அந்த பிலிப்பு பட்டணத்திலே போய் சேர்ந்து அங்கு ஊழியர்களை செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிறுவனம் இப்படி முதலாவதாக பிலிப்பிலே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த பிலிப்பு பட்டணத்திலே சபையை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படி சபையை ஏற்படுத்தப்பட்ட இந்த சபைக்கு எழுதின நிறுவனங்கள் இருக்குன்னா இந்த பிலிப்பு நிறுவனம் ஆகும். இந்த நிறுவனம் சந்தோஷ நிறுவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் சந்தோஷம் என்ற வார்த்தை 15 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவேதான் இந்த நிறுவனத்திற்கு பிலிப்பி நிறுவனத்தை இன்னொரு வார்த்தையில் அழைத்தால் சந்தோஷத்தின் நிறுவனம். நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தை வாசித்தால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் பிலிப்பு சபையாருக்கு சொல்வதை குறித்து பார்த்தாகவே இந்த நிறுவனம் பிலிப்பி நிறுவனம் சந்தோஷத்தின் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் கிறிஸ்து என்ற பெயர் 39 வரை, அந்த கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து என்பதற்கு இணையான ஆண்டவர் என்ற பெயர் 16 வரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் நாள் என்கிற பதம் அதை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த ரகசிய வருகை குறித்த அந்த பதம் 3 முறை இந்த நிறுவனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசுவின் 2ஆம் வருகையில் என்ன நடக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானங்களிலிருந்து பரமண்டலங்களில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக இருந்திருப்பார்கள். ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகையிலே ரகசிய வருகையிலே நடக்கிற காரியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் மரித்தவர்களா என்பதை சொல்லல, கிறிஸ்துவங்களா இருந்தவங்களா எழுந்திருப்பாங்க சொல்லல, கிறிஸ்துவனுடைய பெயர் வைத்திருக்கிறவங்களா எழுந்திருப்பாங்க சொல்லல, கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்தவர்களா எழுந்திருப்பார்கள் என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவுக்கெல்லாம் பெரிய காரியங்களை செய்தவர்களா எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கணும். கிறிஸ்துவா இருக்கலாம், அது ஆலயங்களுக்கு நாம் போகலாம், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாகவே வாழ்ந்திருந்தால் நாம் எழுந்திருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அதுபோல உயிரோடு இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க.
உயிரோடு இருந்து ஆலயத்துக்கு போறவங்க, கிறிஸ்துவ பேர் வைத்திருக்கிறவங்க, கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போறவங்க எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரதீசு கொண்டு போகப்படுவார்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தரித்திரனும் பரிந்து நிறைந்தவருமாய் வாழ்ந்த அந்த லாசர் என்பவன் மரித்த போது தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி இருக்கிறது. பரதீசிலே ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டதாய் கூறப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற நாம் ஆண்டவரோடு கூட என்றைக்கு இருக்கும்படிக்கு ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நிகழ்வை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 33-35 வசனம் வரையிலும் ஆண்டவர் இயேசுப்படி சொல்கிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் எஜமான் வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படிக்கு எப்போது என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா கிறிஸ்துவின் வருகையை நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திற்கு வந்து தட்டும் போது ததையை தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். எஜமா எப்போது வருவார் தெரியாது. அவர் வந்து நம்ம வீட்டு வாசல்ல மகளே ரெடியா வரியா, என் கூட வரியா அப்படி கேட்டா டக்குனு அடுத்த செகண்ட் கதை தொடங்கணும். 10 கன்னிகளை குறித்து சொல்லியிருக்கிறது. 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகள் புத்தி அற்றவர்கள். அது 10 பேர் எதிர்பார்ப்பு கொண்டுதான் இருந்தாங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒன்றுக்கு அவர்கள் குறைவில்லை, ஆயத்தமா இருந்தாங்க, எதிர்பார்ப்பு கொண்டிருந்தாங்க. இப்பொழுது அந்த 10 கன்னிகளும் மணவாளன் வர தாமதித்த போது கொஞ்சம் தூக்கத்துக்கு கடை கொடுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. திடீர்னு சொல்லப்பட்டது மணவாளன் வந்து விட்டார். இப்பொழுது புத்தியுள்ள கன்னிகைகள் தீவட்டியை படுத்தினாங்க. அங்க ஏற்கனவே மன்னன் எண்ணெய் இருந்தது, தீவட்டி எரிய ஆரம்பிச்சது. புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் தீவட்டியை தீண்டினாங்க, ஆனால் அது எரியல. ஒண்ணு வந்து கேட்கிறாங்க புத்தியுள்ள அந்த கன்னிகளை பார்த்து, கொஞ்சம் எண்ணெய் தருவீங்களா, கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா, உடனே கொஞ்சம் எண்ணெயை கொடுக்கலாம். சொன்னாங்க, உனக்கும் எனக்கும் போதாத படிக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிரும். உனக்கு நான் கொடுக்க நான் இல்லாம போயிட முடியும், நீ போய் விக்கிடத்துல வாங்கிட்டு சொல்லி அனுப்பினாங்க. மணவாளன் அடுத்த செகண்ட் உள்ள வந்தார். புத்தி உள்ள கன்னிகள் கதவை திறந்தாங்க, அவர் உள்ளே பிரவேசித்தார். புத்தி இல்லாத கன்னிகள் போய் அவர்கள் எண்ணெயை வாங்கிட்டு வந்து மணவாளன் வீட்டு முன்பாக நின்று கொண்டு கதவை தட்டினாங்க. ஆனால் கதவுக்கு திறக்கப்படவில்லை. ஆனா சொல்லுகிறார், அவர் நிர்ணயமாக நேரத்தில் வருவார். எப்போ வருவார்னு தெரியாது. அவர் வருவார், நிச்சயமா வருவார். அவர் சீக்கிரமா வருவார். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். எல்லாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அல்ல, கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போனவர்கள் எல்லாரும் அல்ல, கிறிஸ்துவை தொழுது கொண்டவர்கள் எல்லாரும் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கடைசி வரை தன் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து ஓடினவர்கள் அவர் எழுந்திருப்பார்கள். பிற்பாடு உயிரோடு இருக்கிற எல்லாரும் அல்ல, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்களோ, இயேசுவை தவிர எனக்கு வேறு எந்தோ வேண்டாம் என்று சொல்லி உலகத்தில் எல்லாத்தையும் கைவிட்டு இயேசுவை மட்டும் நம்பி வாழ்கிறார்களோ, அவங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, வேதாமத்திலே சொல்லப்பட்ட இதெல்லாம் நடக்குமா? மருத்துவம் உயிரோடு எழுப்புவாங்களா? உயிரோடு இருக்கிற நாம் உயிரோடு இருக்கிற நாம் எப்படி நாம் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட முடியுங்கிற சந்தேகம் எல்லாம் வரும். அந்த சந்தேகத்திற்கு நாம் ஒருவேளை விடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு சாட்சி வைத்திருந்து மத்திய 27ஆம் அதிகாரம் 50-53 வசனம் வாசிப்போது, இயேசு சிலுவையில் நம்முடைய ஆவியை விட்ட போது தேவாலயத்தில் ஒரு காரியம் நடந்தது. திரைச்சீலை மேலிருந்து கிளாய் கிடந்தது. எப்போதுமே ஒரு துணி கிடைப்பதானால் கிழந்து வரமாதான் கிடைக்கும். இயேசு ஜீவனை விட்ட போது மேலும் திரைச்சீலை கிடைக்குது.
அது மாத்திரமல்ல, அடுத்து வாசிக்கிறோம், அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களின் சரீரங்கள் உயிர் வந்தது. எல்லா கல்லறையும் திறக்கலங்க. இயேசுவின் இரண்டாம் வருகையில தான் நடக்கும். எல்லா கல்லறையும் திறக்க பாருங்க, சொல்லி இருக்கிறது. கல்லறையும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறந்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக தன் வாழ்க்கையை ஓட்டி முடித்து தன் ஓட்டத்தை முடித்திருக்கிற அவர்கள் மரித்தவர்கள் கிடந்தார்கள். அவருடைய கல்லறை திறந்தது, உயிரோடு வந்தது. 53 வசனத்தை வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து ஆதாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படாமல் பரிசுத்த நகரத்திற்கு பிரவேசிக்க காரணம் என்ன? உடனடியாக பரதேசிக்கு எடுத்துக் கொள்ளப்படல. அவங்க ஏன் பரிசுத்த நகரத்துக்கு எருசலேமுக்கு போனாங்க? அநேகர்களை கண்டார்கள் சொல்லியிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த நேரத்தை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 20 அதிகாரம் 1 வசனத்துல அதிகாலை இருட்டான நேரம் என்று சொல்லியிருக்கிறது. அதில் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். அது இருட்டான நேரத்தில் மரியாள் அவளை தொட வந்த போது, என்னை தொடாதே என்று இயேசு தடுக்கிறார். மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவளை தொட வந்தார். மனசுதான், என்னை தொடாத, நான் இன்னும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கல. ஆசாரியன் தன்னுடைய பரிகார இரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அந்த பாவத்தை போக்கப்பட வேண்டும், பாவத்திற்காய் பலியான இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த இரத்தத்தோடு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகல. நாகவே தொடாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த செய்தியை நீ போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணு, என் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லு என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போகிறார். வேகமாக ஓடுறாங்க. இப்படி இந்த கல்லறையிலிருந்து எருசலேமுக்கு அவங்க வர்றாங்க. அந்த மரியாள் வருகிறா, சீசனத்துல சொல்வதற்கு வருகிறார். ஆனா வழி இல்லை. அந்த 20 அதிகாரம் 17 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. என்று சொன்ன இயேசுவானவர் பிற்பாடு என்ன செய்கிறார் என்றால், வழியிலே அவளுக்கு எதிர்பட்டு உனக்கு சமாதானம் என்று அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி விரும்புவது அவளை தொட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளை தொட்டால் அது எந்த அதிகாரம் என்று நினைக்கிறவையில லூக்காவிலே மன்னித்து கொள்ளுங்கள், அந்த வசனத்தை நான் எழுதுங்க. இப்ப பின்னாடி என்ன நடக்கிறது என்றால், இப்ப தொடாது சொன்னாரு. இந்த செய்தியை போய் சீசனுக்கு அறிவிக்க சொல்கிறார். மரியாள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதாவது எருசலேம் மதிலுக்கும் இந்த இயேசு அறையப்பட்ட இடத்திற்கும் 1/2 மைல் தூரம் தான் உண்டா. 1/2 மைல் தூரம். அப்படியெல்லாம் இருந்த எருசலேம் மதிலை தாண்டி இங்கே மரியாள் வந்து சீசனத்துல சொல்ல வேண்டுமா, கூட்டி போனா 30 நிமிஷம் ஆகும். ஆனா ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வழியிலே இயேசு மறுபடியும் அவளுக்கு தென்பட்டு மரியாதை என்று சொன்னார். அவர் பாதத்தை கழுவி கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் இயேசு தான் உயிர்த்தெழுந்தவுடன் அவர் பரமேறி போகாதனால, அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியல. அவங்க எல்லாம் சேர்ந்து நேர எழும்பி தங்கள் வீடுகளுக்கு போய் கொண்டிருக்க இருட்டான நேரத்திலான அநேகர் அதை கண்டார்களாம். எல்லாரும் பார்க்க முடியல. இருட்டு வழியில என்னடா தலையிலிருந்து இப்படி பரிசுத்தவான்கள் ஊருக்குள்ள திரும்பி வராங்க பார்த்தாங்க. அப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது மரியாதையில் பேசிக் கொண்டிருக்கிறார். மரியாதையில் பேசிக்கொண்டு அவர் பரமேறுகிற அடுத்த நாடு இவர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட பரப்பரசு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். மரித்தவர்கள் உயிர்த்தெழுப்பார்களா? வேதத்தில் சொல்லியிருக்கிறது, மரித்த பரிசுத்தவான்கள் சரீரம் உயிர்த்தெழுந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரோடு கூட அந்த சரீரங்கள் பரதேசு எடுத்துக் கொள்ளப்படுவது பார்க்கிறோம். அன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். மரித்த கிறிஸ்தவர்கள் அல்ல, மரித்த கிறிஸ்துவ பெயர் வைத்திருந்தவர்கள் அல்ல, மரித்த கிறிஸ்துவுக்கு ஆலைக்கு போனவர்கள், மரித்த கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்தவர்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நாம் இன்னொரு காரியம் பார்க்கிறோம். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோமா? வேதத்தில் சொல்லியிருக்கிறது, எலியா என்கிற தேவ மனிதன் உயிரோடு இருக்கும் போதே
அவன் எலிசாவுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது வேதம் நமக்கு சாட்சி அளித்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்ம எப்படி இருக்கணும்? சாக்கிரமா இருக்கணுமா? தீர்ப்பு சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அவர் நம்மை மீட்டெடுத்தது எதற்காக? ரட்சித்தது எதற்காக? நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியப்படுவதற்காக தெரிந்தெடுத்தாராம். தீத்து 2:16 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை மீட்டெடுத்தது எதற்காக? நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறுவதற்காக. அதான் சொல்ல கிறிஸ்துவின் நாளிலே வருவரை என்று பிலிப்பி சபை சொல்கிறார், உங்களுக்கு நற்கிரியைகளை தொடங்கினவர். முன்னாடி உங்களை பார்த்தவங்களுக்குள்ள எந்த நற்கிரியைகளும் கிடையாது, நல்ல குணம் கிடையாது, நல்ல சுபாவம் கிடையாது, உலகத்துல எல்லா துன்மார்க்கமான காரியம் இருந்தது. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட போது இயேசு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்தார். நீங்கள் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தீர்கள். நற்கிரிகள் உங்களிடத்திலே காணப்படுகிறது. இந்த நற்கிரிகளை உங்களுக்கு துவங்கினவர் ஆண்டவர் தான். நாம் அநேக நேரங்களில நமக்கு எதிராக அநேகர் செயல்படும் போது நினைக்கிறோம், அவங்க மேல கோபப்படுறோம், இவங்கெல்லாம் இப்படி அநியாயமா நடக்கிறான்னு நினைக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட மனிதனை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு துன்மார்க்கனை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நம்மில் அநேகர் துன்மார்க்கரா இருந்தோம், கீழ்ப்படியாம இருந்தோம், அடங்காதவரா இருந்தோம், பாவத்தை தண்ணீரை போல பருகிறவரா இருந்தோம், உலகத்தை நேசித்தோம், உலகத்தை பின்பற்றினோம், மனசு மாம்சம் எதை சொல்லும் அதையெல்லாம் தைரியமா செய்தோம், அது பாவனை தெரிந்தாலும் செய்தோம். நான் அப்படிப்பட்ட நம்மை, உங்களை, என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து நம்மை நல்ல சுவாமுடையவர்களாக, நற்குணங்களுடையவர்களாக, நம்மை நற்கிரிகளை செய்வதற்கு அவர் உருவாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. அதுக்காக தங்களை தெரிந்தெடுத்தார். இப்படி நற்கிரிகள் செய்கிறவர்கள் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ரோமர் 2:7 வாசிங்க. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இப்படி நற்செயல்களை நமக்குள்ளே துவங்கிய ஆண்டவர் அந்த நற்செயல்களிலே கடைசிவரை கற்கள் வந்து மட்டும் அந்த நற்செயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும், நற்கிரிகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும், நற்சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் நற்கிரிகளை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். அநேக நேரங்களில் நான் ஆண்டவர் நாமத்திற்காய் இதெல்லாம் செய்திருக்கிறேன், எத்தனையோ செயல்களை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காய் எத்தனையோ நல்ல செயல்களை செய்திருக்கிறேன், ஆண்டவருக்காய் எத்தனையோ காரியங்களை தியாகம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவருக்கு அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒரு பலன் கூட எனக்கு கிடைக்கலையே, எந்த நன்மை எனக்கு வரலையே, எந்த ஆசீர்வாதம் எனக்கு வரலையே, எந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கலையே என்று நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் வேறு சொல்கிறது, சோர்ந்து போகாதீர்கள், நற்கிரிகளை செய்வதை சோர்ந்து போகாதீர்கள், கிறிஸ்துவின் நாள் வரையிலும் நற்கிரிகளை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த நற்கிரிகள் நாம் தொடர்ந்து செய்வதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? தொடர்ந்து நான் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நற்கிரிகள் நமக்குள்ளே தொடர்ந்து காணப்பட வேண்டும் என்றால், அந்த நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள் நமக்குள்ளே தொடர்ந்து காணப்பட வேண்டும் என்றால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசியுங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாதீர்கள். சபை கூடுவதலை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறதை, பரிசுத்த ஆராதனை பங்கு வருகிறதை விட்டுவிடாதீர்கள். அங்குதான் நற்குணங்கள் நமக்கு, நற்கிரியைகள் நமக்கு வளரும். எப்படி வளரும்? 2 தீமோத்தேயு 3:16 வசனம் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வசனங்கள் தேவ ஜனங்கள் நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அவர்கள் உபதேசமாகவும் கடிந்து கொள்வதாகவும் சீர்திருத்தத்தால் நீதி செய்வதற்கு படிப்பிக்கிறது என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறீங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேடினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் உபதேசிக்கப்படுகிறது, கடிந்து கொள்ளுதலுக்கும், அவை கடிந்து கொள்ளுகிற சக்திகள் சொல்லப்படுகிறது, சீர்திருத்தமான வசனங்கள் போதிக்கப்படுகிறது, நீதியை படிப்பதற்கான காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனங்கள் சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால சொல்றேன், சபைக்கு நீங்க விட்டு விடாதுங்க. நற்கிரியைகள் செய்வதற்கு அதுதான் உங்களை ஏவல். நாம் தொடர்ந்து சபைக்கு வரும்போது சபையிலே சொல்லப்படுகிற சத்தியங்களை கவனிக்கணும்.
சபையில் சொல்லப்படுகிற வசனங்களை கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது, எங்கள் நற்கிரிகளை தோன்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல கவனிக்க வேண்டும். வேத வசனங்கள் அதற்கு ஏதுவா இருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, பெரியா பட்டணத்தார், இந்த பெரியா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் ஆலயத்தில் கோயிலுக்கு போது மனோவாஞ்சையா வசனங்களை கேட்பாங்க. ஏதோ கடமைக்காக இருந்து போகிறது அல்ல. நாம் கர்த்தருடைய சபைக்கு வரும்போது எப்படி பாரம் பிடிக்க ஆராய்களை பங்கு பெறுகிறோம், அப்படியே வேத வசனங்களை கேட்கிறது வாஞ்சியா இருக்கணும். வசனத்தை கேட்க வாஞ்சியா இருக்கணும். அவர் வசனத்தை வாஞ்சியா ஏற்றுக்கொண்டு வாசிங்க. ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாகிறார்கள். வேத வசனத்தை கேட்பதனால நற்குணசாலியா மாற முடியாது. கேட்ட வசனத்தை மறுபடியும் சிந்திக்கணும். நாம் என்னாலும் சிந்திக்காவிட இந்த நாள் முழுவதும் இந்த நாள் கேட்ட வசனத்தை மறுபடியும் வீட்டில் சிந்திக்க. ஒருவரோடு கணவன் மனைவியோடு பேசுங்க, பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுங்க, பெற்றோர் பிள்ளைகளோடு பேசுங்க. இதைதான் பேசணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு நாம் வேற எந்த காரியங்கள் பேசுறது விட்டுட்டு இப்படி கேட்ட சத்தியத்தை இந்த சத்தியம் என்ன, இது உனக்கு விளங்கிச்சா, இது உனக்கு புரிஞ்சுதா, இந்த வசனத்தை குறித்து சொல்லப்படுறது அது சரியா, இப்படி ஒருவருக்கு ஒருவர் இந்த நாளிலே நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நாம் நற்குணசாலிகளாய் மாற முடியும். அல்லையா? தெசலோனிக்கேயிலே சபை இருந்தது. அந்த சபை இது பெரியா பட்டணத்துக்கு முன்பாகவே இருந்த சபை. அது இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சபை. ஆனால் அவர்களை பார்ப்பதும் இந்த பெரியா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு காரணம் என்ன, நற்பண்பை உடையவர்களாய் மாறுவதற்கு காரணம் என்ன, நற்கிரிகளை செய்வதற்கு காரணம் என்னால் வேத வசனங்களை கேட்டு அதை தினந்தோறும் தியானம் செய்வதாக இருந்தார்கள். தியானித்து 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 இப்படியா வசனம் சொல்றது, இப்படியா நடக்கணும், கர்த்தர் விரும்புகிறாரா, விடை சொல்றாரான்னு சொல்லி அவர் தங்களுக்குள்ளே அதை தியானித்து தியானித்து அந்த வசனமாகவே மாறி தங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால நற்குணசாலிகளாய் மாற்றினார்களாம். அன்பார்ந்த அத்தனை பட்டத்தார் ஒருவர் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நம்மில சிலர் இருப்பது போல வசனத்தை கேட்டுட்டு வெளியே போன உடனே இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண, எந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண எதுவுமே தெரியாது. அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கோம். ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணா கடைசி வரை தெரியாது. பாருங்க, அந்த அத்தனை பட்டத்தார் எப்படிப்பட்டவங்களா இருக்கா. 21 வசனத்தை வாசிங்க. அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நலமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அவங்க பொழுதுபோக்காக வைத்திருந்தாங்களாம். ஆண்டோடைய வசனத்தை கேட்பது பொழுதுபோக்காக வைத்திருந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது வேத வசனங்களை கேட்பது பொழுதுபோக்குக்காக வரக்கூடாது. நான் மனோவாஞ்சையா வரணும். ஆண்டவரே, என்னோடு என்ன பேச போகிறேன், என்ன நீ எனக்கு தரப்போகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று மனோவாஞ்சையா பேசுவனால் அந்த காரியத்தை தருவார். இப்படி நற்கிரிகளை செய்வதற்கு ஏற்ற சபைதான். ஆகவே சபை குடிவர்களை விட்டு விடாதீர்கள், ஒருவருக்கு ஒரு போய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கே பிள்ளைகளே, நாம் இப்படி ஆண்டவருடைய சபையிலே கூடுவதை ஒருபோது விட்டு விடக்கூடாது. ஏன்னா சபையிலே உபதேசம் கொடுக்கப்படுகிறது, சபையிலே வசனங்களை கடிந்து கொள்கிறது, சபையிலே சத்தியமுக்கு சொல்லும் போது சில சத்தியங்களை கடிந்து கொள்கிறது, சில சத்தியங்கள் சீர்திருத்துவதற்கு ஏதுவான சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. இப்படி நம்மை குணங்களை மாறுவதற்கு, நம்முடைய சுவாபம் மாறுவதற்கு, கர்த்தருடைய வரையை காயக்கப்படுவதற்கு, நற்கிரியை செய்வதற்கு உருவாக்குகிற இடமா இருக்கு. ஆகவேதான் அந்த சபை கொடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த கர்த்தர் இந்த நாளிலே அருமையாய் கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டார். மறுபடியும் ஓய்வு நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே சபையாய் கூடி வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையை கர்த்தர் கடைசி வரையிலும் நம்ம கட்டளையிடபடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்ப தொத்து குறைந்திருக்கிறது, தேசத்தின் நிலை அப்படி தொற்று குறைந்ததை கண்டுபிடித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தவரே எங்கள் செவமெல்லாம் இந்த தொற்று அப்படியே நீங்கி போயிடணும், இந்த தொற்று அப்படியே அழிந்து போயிடணும், இந்த தொற்று இந்த தேசத்தில் வரவே கூடாது, தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களால் சுகமடைந்து விடணும், இந்த தொற்று நீ பரவக்கூடாது, புதிதாக ஜனங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி நாம் தெரிவிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இந்த தொற்று முழுவதுமாய் அழிந்து போக கர்த்தர் செய்து தேசத்தில் விடுதலை தருவார், விமோசனத்தை தருவார். நம் இயல்பு நிலை திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே நம்முடைய வேலை என்ன?
ஆண்டவரே, நாங்கள் ஓய்வு நாளிலே உடைய சபையிலே வந்து கூடி நற்கிரிகளை செய்வதற்கு ஏதுவாக உடைய சந்திப்பு நாள் சும்மை சந்திக்க உடைய வருகை நாளை சந்திப்பதற்கு அந்த சந்திப்பு நாளுக்கு ஆயத்தமாக ஆண்டவரே எங்களுக்கு இந்த சபை கூடுதலை ஆண்டவரை விட்டு விடாத திருவைகளுக்கு தார வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம் என்றால் நற்கிரிகளை நாம் செய்தோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. வசனத்தில் வாசியுங்கள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி 5:25 அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. நாம் நற்கிரியைகளை செய்யும் போது அதற்கு மகிமை உண்டு. சோர்ந்து போகாமல் ரோமர் 2 சொல்லி வாசித்தோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வதற்கு மகிமை, கனம், நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் பல நேரங்கள் சொல்கிறோம், நான் எவ்வளவோ நற்கிரியைகளை செய்தும் எனக்கு அதுக்குரிய மகிமை கிடைக்கவில்லையே, எனக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கவில்லையே, அந்த நன்மை வாக்கிலிருந்து கிடைக்கவில்லையே, அந்த நற்கிரியைகள் பாராட்டப்படவில்லையே, நற்கிரியைகள் வெளியேறமாய் தெரியவில்லையே. ஆண்டவரே, ஏன் நான் இந்த நற்கிரியை செய்ய வேண்டும்? ஏன் நீ ஆண்டவர் நாமத்தில் நற்கிரிகளை செய்கிறவனாய் மாற வேண்டும் என்று பல இடத்துல நற்கிரிகள் செய்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் வேறு சொல்லியிருக்கிறது, சிலருடைய நற்கிரிகள் வெளியரங்கமாகும். அப்படி வெளியரங்கமாகாவிட்டாலும் அது மறைந்திருக்க மாட்டால் நிச்சயமாய் அது வெளியரங்கமாகும் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? நற்கிரிகளுக்கு பாராட்டப்படாமல் இருக்கிறதா? நீங்கள் நற்கிரிகள் ஏராளமான நற்கிரிகள் செய்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய சபைக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய திருச்சபை ஊழியத்திற்கு ஏராளமான நற்கிரிகளை செய்திருக்கலாம். ஆனால் இப்படி அநேக நற்கிரிகளை செய்தும் எனக்கு அதுக்குரிய பாராட்டுதல் கிடைக்கவில்லையே, அடைய கனவுகளை கிடைக்கவில்லையே, அடைய மகிமைகளை கிடைக்கவில்லையே, அது நன்மை எனக்கு வரவில்லையே. அப்படி இருக்கு, ஏன் நான் இன்னும் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கூறுகிறார். நற்கிரிகளுக்கு நிச்சயமும் பலன் உண்டு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க, கிரியைகளை பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்து ஊழியம் செய்திருந்தாலும் செய்து வருவதாலும் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் வாசியுங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒருவேளை நான் செய்த நற்கிரியைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு போச்சு. அதுக்குரிய பலன் எனக்கு கிடைக்கல, அதுக்குரிய கனம் எனக்கு உண்டாகல, அதுக்குரிய மனிதன் எனக்கு வந்து சேரல, அதுக்குரிய நன்மை எனக்கு கிடைக்கல, இன்னும் ஏன் நான் நற்கிரியை செய்யணும் என்று நற்கிரியை செய்கிறவர்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கும் நிச்சயமா அதற்குரிய பலன் ஏற்ற வேளையில வரும். அல்லையா? நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காய் காண்பித்த அந்த அன்பர் பிரயாசங்களை தேவன் ஒருபோதும் மறந்து விடுகிறார் அல்ல. ஏற்ற வேளையிலே அவைகளை வெளியரங்கமாக்கி கிடைக்க வேண்டிய கனத்தை, கிடைக்க வேண்டிய நன்மையை, கிடைக்க வேண்டிய மகிமையை, கிடைக்க வேண்டிய மேன்மையை, கிடைக்க வேண்டிய பலனை கர்த்தர் ஏற்ற வேளை நிச்சயமாய் தந்துள்ளார். எஸ்தர் புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். மருதகாய் அரண்மனை வாசலை காக்கிற ராஜாவின் ஊழியக்காரி ஒருவராக இருந்தார். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த மருதகாய் அகாசுவேரு ராஜாவுடைய அரண்மனை வாசலை காக்கிற ஒருவராக இருந்தார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21 - 23 வசனம் வரையிலும் அந்த வாசல் காக்கிற வேலையில் இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு பிரதானிகளாக இருந்த பிக்தான் என்பவனும் தேரேஸ் என்பவனும் அந்த ராஜா மீது வன்ம வைத்து அகாசுவேரு ராஜாவின் கைப்பட திட்டப்பட்டாங்க. இது ராஜாவுக்கு தெரியாது. அந்த இருவரும் சேர்ந்து இந்த ஆகாஸ் ராஜாவின் கைப்படுவதற்கு அவங்க ஆலோசனை பண்ணுகிற ரகசியமா திட்டம் போடுறாங்க. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிந்த போது அதை எஸ்தருக்கு அறிவிக்கிறார். எஸ்தர் அந்த காரியத்தை ராஜாவுக்கு மொர்தெகாய் நாமத்திலே போய் அதை சொல்லுகிறார். இப்படி சொன்ன போது அந்த அகாசுவேரு ராஜா தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை தீர விசாரித்த போது தனக்கு சொல்லப்பட்ட செய்தி உண்மைதான் என்று கண்டு
அவர் இருவரையும் மரத்திலே தூக்கி போட்டான். இது ராஜா சமூகத்தில் இருக்கிற நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தான். வீட்டுல போய் வாசிங்க பாருங்க. 2 பேர் அவனை பிரதானிகள், ராஜாவுடைய பிரதானி 2 பேர் அவனை கொல்ல சதி போடுறாங்க, திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டத முருகாய்க்கு தெரிய வருது. தெரிய வந்த போது அந்த ராஜாவுக்கு அறிவிப்பதற்காக எஸ்தர் போய் சொல்கிறான். எஸ்தர் அதை முருகாவின் பெயரிலே அறிவிக்கிறான். ராஜா அதை தீர விசாரிக்கிறான். தேவனுடைய ஜனங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தீர விசாரிக்காமல் கண்மூடித்தனமாக யாரோ ஒருவர் சொன்ன காரியத்தை அப்படியே நம்பி முடிவெடுக்க விட்டுணும். எந்த ஒரு காரியமும் தீர விசாரி. ஒரு ஆள் சொல்லிட்டான், சரியாக இருக்கும், உடனே தீர்மானம் பண்ணிடுறாங்க, முடிவெடுக்காது. ஒருவர் இப்பொழுது சபையை குறித்து அல்லது சபையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அல்லது இன்னொரு விசுவாசியை குறித்து அல்லது சபை ஊழியக்காரர்களை குறித்து இல்ல சபையில் இருக்கிற வாழைய பண்ண குறித்து வாழைய பயனை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து போய் சொல்லலாம். ஒண்ணு போய் சொன்னது 100க்கு 100 சரியா இருக்கு நம்புகிறார். தீர விசாரி. அதான் மேன்மக்களுடைய குணம். மேன்மக்கள் ராஜாக்கள், மேன்மக்களுடைய சுவாபம் என்ன? தீர விசாரிக்கணும். சொன்ன உடனே அப்படி கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. தீர விசாரித்து தங்களுக்கு சொல்லப்படுவது உண்மையாக தீர விசாரித்து எந்த முடிவுக்குள் வர வேண்டும். மேன்மக்கள் தீர விசாரித்து காரியங்களை செய்வார்கள். எடுத்தோம் என்று கவிழ்த்தோம் என்று இழி மக்களை போல் நடந்து கொள்ள மாட்டார்கள். மேன்மக்கள் நாம் மேன்மக்களாய் கத்த வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒருவரை இழிமக்களாக இருந்தோம். அந்த கத்த நம்மை அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படி நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நம் மேன்மக்கள், இந்த மேன்மக்களாகி நாம் ஒருபோதும் இழிமக்களை போல மாறிவிடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாம் நடந்துவிடக்கூடாது. ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படுமானால், ஒரு காரியம் உங்களுக்கு அறிவிக்கப்படுமானால், ஏதோ ஒரு காரியத்தை அறிவிக்கப்படுமானால் அலுவலகத்தில் இருக்கட்டுமே, யாராவது ஒன்றை போய் சொல்வார்கள் என்றால் உடனடியே அதை அப்படியே நம்புகிறார்கள். கண்மூடித்தனமா நம்புகிறாங்க. வெளிச்செல்லாம் பாரு நம்பி விடாதீர்கள். முதலாவது உட்கார்ந்து தீர விசாரிங்க. அந்த ராஜா தீர விசாரித்தான். மெய்யென்று கண்டபோதுதான் அவன் நடவடிக்கை எடுத்தான். மெய்யென்று தெரியாதவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டான். தனக்கு சொல்லப்பட சரிதானா உண்மையானதான விசாரிப்பதற்காக காத்து வைத்தான். தீர விசாரித்த போது உண்மையை கண்டுபிடிச்சான். ஆகவே அவர்களை அகற்றிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நற்கிரிகளை செய்வதற்கு தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் தீர விசாரித்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நற்கிரிகளை செய்வதை நாம் விட்டுவிட வேண்டாம். நிச்சயமா வரும். பாருங்கள், இப்படி அந்த முருகாய் இப்படி ராஜாவுக்கு செய்த நன்மை மறைக்கப்பட்டே போச்சு. அவனுக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கல, எந்த கனமும் அவனுக்கு கிடைக்கல, எந்த மேன்மை அவனுக்கு கிடைக்கல. ராஜா சாகாமல் இருப்பதற்கு ராஜா குடும்பமாய் திருத்தப்பட்டவுடைய அந்த செய்தியை போய் அறிவித்து ராஜா காப்பாற்றிருக்கிறான். அது 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. எப்போதும் போல அந்த ராஜ அரண்மனை வாசலை காக்கிற வேலையை உண்மையாய் செய்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் புலம்பல, நான் ராஜாவுக்கு இதெல்லாம் செய்தேன், அவர் என்னை கனம் பண்ணல, எனக்கு பாராட்டல, எனக்கு புகழல, எனக்கு உயர்த்தல, என்னை குறித்து மென்மையா பேசல, எனக்கு கணக்கு தரல, எனக்கு கணக்கு தரலன்னு சொல்லி குறை சொல்லல. அவன் அமைதியாய் மற்றவர்கள் கூட எப்பொழுதும் போல வேலை செய்து கொண்டே இருந்தான். நாள் ஒன்று வந்தது. கர்த்தர் நாளை வைத்திருந்தார். எப்போ அவனுக்கு கனவு வேணும், எப்போ அவனுக்கு அந்த நன்மை உதவி தேவையா இருக்கும், எப்போ அவனுக்கு அந்த மகிமை தேவையா இருக்கும் என்பதை கர்த்தர் முன்கூட்டி அறிந்திருந்தனர். ஒரு நாள் வந்தது. ஏனென்றால் ஆமான் ஆகாசு ராஜாவால் ஒரு உயர்ந்த சாதத்துக்கு அமர்த்தப்பட்ட ஆமான் ஒருவர் இருந்தான். இந்த ஆமான் மருதனை மேல கவலை கொண்டான். அவன் மருதனாய் மட்டும் நாம் கொள்வது நமக்கு சஜீவன் சொல்லி முழு அவன் எந்த கோத்தரை செய்வது யாரும் விசாரித்து முழு வீரர்களை வளைப்பது திட்டம் போட்டிருந்தான். ஆகவே அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ராஜாவிடத்திலே அதிகாரம் வருவதற்கு வந்து வாசல் இருந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு கொஞ்ச நாள் இரவு நடந்த காரியம் என்ன, ராஜாவுக்கு தூக்கம் போய் சொல்லு. ஏன் தூக்கம் வரலன்னு தெரியல. உடனே சொன்னார் ராஜா, 4ஆம் புஸ்தகத்தை ராஜா சமுத்திரத்துக்கு 4ஆம் புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னார். அது வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலை ஆகிவிட்டது. அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆமான் வந்து இந்த மருதாய் தூக்குவரத்தில் படுவதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கும் அதிகாரத்தை பெறுவதற்கு வந்து நிற்கிறான். அவர் தூக்குமரத்தை சேர்த்து வந்துட்டார். அந்த நேரத்தில் தான் அந்த நடவடிக்கை புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஒரு வாசிக்கிறான், ராஜாவை
இப்படி பிரதானி 2 பேர் கொல்வதற்கு திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த திட்டம் போட்டு அவர்களை காப்பாற்றுவதற்கு முருகாய் அதை எஸ்தருக்கு அறிவித்ததுனால எஸ்தர் அதை ராஜாவுக்கு அறிவித்து விசாரிக்கப்பட்ட போது அது உண்மை என்று தெரிந்து கொல்லப்பட்டார் சொன்ன உடனே அவருக்கு ராஜாவுக்கு கொண்ட ஒரு எண்ணம், அப்படியான என்னை காத்த அந்த பிரதானி கையெழுத்தை நீ தப்புவித்த அவனுக்கு கணம் செய்யப்பட்ட வாசித்தவரை கேட்கிறான். இல்ல ராஜா, அப்ப என்ன செய்யலாம் போது வெளியே ஒரு முகம் தெரியுது. அவனை யாரு ஆமான் இருக்கிற உள்ள அழைத்துக் கொண்டு வர அவன் சொல்வதற்கு முன்னாகவே நீ முருகாய்க்கு போ, ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து ராஜாவுடைய கிரீடத்தை அவனுக்கு மேல வை, ராஜ முதலத்தை அவனுக்கு போடு, அவனை ராஜாவின் குதிரையில் ஏற்று நகர்வலம் வந்து ராஜாவை கனமடுகிற மனிதர்களுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அவனை அந்த முருகாவே அவனை அழைத்துக் கொண்டு போகும்படி கர்த்தர் செய்தார். ஏற்ற வேலை வந்த போது முருகாயை கிடைக்க வேண்டிய கனம் வந்து அல்லையா, ஒரு முந்தி கிடைச்சிருக்கலாம். முந்தி கிடைச்சிருந்தா என்ன இருக்கும்? ஒருவேளை அடிமையா இருக்கிறவன் தன் நாட்டுக்கு போராடி போயிருக்கலாம். ஆனா இப்போது நடந்தது இல்லை. அவனை திட்டம் போட்டு அந்த ஆமான் தூக்கு மரத்துல தூக்கி தொங்கப்படப்பட்டான். முடிய சிறுவை ஜனங்களுக்கு காப்பாற்றப்பட்டார். அல்லையா, ஏற்ற வேலையில கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கணக்கு தருவார். உங்களுக்கு பாராட்டு கிடைக்காம போயிருக்கலாம், நற்கிரிகளுக்குரிய கணக்கு கிடைக்காம போயிருக்கலாம், நீங்க நற்கிரிகளை செய்யணும் ஒரு நன்மையை கிடைக்க போய் சோர்ந்து போயிருக்கலாம். அன்பார்கள், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து கொண்டால் கனம் கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்கும், மகிமை கிடைக்க வேண்டிய காலத்துல வரும், நன்மை கிடைக்க வேண்டிய வாக்குகள் வரும், உங்களுக்கு நிச்சய சொல்லும் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஆகவே நற்கிரிகளை தொடங்கினவர் அந்த நற்கிரிகளை கிறிஸ்துவின் நாள் வரைந்தும் கிறிஸ்து வருகை வரைந்தும் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. நான் ஒருபோதும் நற்கிரிகளை செய்தேன் சோர்ந்து போக வேண்டாம். நான் நற்கிரிகளை செய்தேன், கர்த்தருக்கு அதை செய்தேன், கர்த்தர் நாமத்திற்காக செய்தேன், என்ன பிரயோஜனம் என்று சோர்ந்து போக வேண்டாம். அவைகளெல்லாம் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார், ஒரு நாளை வைத்திருக்கிறார், அந்த நாளுக்காய் காத்திருக்கிறார். அந்த நாள் தான் உங்களுக்கு அது உதவியா இருக்கும். உங்களுக்கு எந்த நாள் அந்த உதவியா இருக்குமோ அந்த நாளிலே அந்த கனம் உங்களுக்கு வரும், அந்த நாளில் அந்த மகிமை உங்களுக்கு வரும், அந்த நாளில் உங்களுக்கு நன்மை வரும், அந்த நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் செய்கிற காரியங்களை மறந்து விடுகிற தேவன் அவர் அல்ல, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். நீதியாய் நியாயம் செய்கிறவர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் வரும். நற்கிரிகளை செய்தும் ஏனெனுக்கு என்ன கிடைக்கல, எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தன, ஆண்டவர் நாமத்தின் நிமித்தமாய் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, செய்திருக்கிறேனே, அதுக்கு பலனை அனுபவிக்கலையே, அதே பலையின் பிள்ளைகள் அனுபவிக்கலையே, என் குடும்பத்தில் அனுபவிக்க வார்த்தை அனுபவிக்கலையே, அது நன்மை எனக்கு வரலையே, அது கணம் எனக்கு வரலையே, அது மகிமை எனக்கு வரலையே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் வருகை வரையிலும் அந்த நற்கிரிகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். நற்பணிகளை விட்டு விடாதீர்கள், நற்பண்புகளை விட்டு விடாதீர்கள், நற்செயலை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து இயேசு நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் அதைகளால் செய்து கொண்டிருங்கள். அவர்கள் கிடைக்க வேண்டிய கனம் வராவிட்டாலும், மகிமை வராவிட்டாலும், நன்மை வராவிட்டாலும், பலன் கிடைக்காவிட்டால் தோல்வி செய்து கொண்டிருங்கள். ஏற்ற வேளையிலே அவைகள் கர்த்தர் தருவார். இல்லையா, அவைகள் என்னால் மறைந்திருக்காது, என்னால் மறக்கப்பட்டு போகாது. ஏற்ற வேளையில் உங்களுக்கு வேண்டிய புகழ் வரும், உங்களுக்கு வேண்டிய பாராட்டு வரும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கனம் வரும், கிடைக்க வேண்டிய மகிமை வரும், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் ஏற்ற வேளையில் தருவார். அதுவரையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் அதை தாழ்த்தி தேவனுக்கு போய் தாழ்த்தி நற்கிரிகளை செய்து கொண்டே இருங்கள். நற்பண்புகளை விட்டு விடாதீர்கள், நற்குணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள். சபை கொடி வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நற்குணங்களிலே வளர்வதற்கு ஒப்புக் கொண்டீர்கள். கர்த்தர் சீக்கிரம் அவருக்கு வருகிறார், அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வார்த்தை சோர்ந்து படித்திருக்கலாம், எவ்வளவு நற்கிரிகளை செய்கிறேனே, ஆனால் எந்த நன்மையை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில காணவே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களோடு கருத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, அருமையான தகப்பனே, அருமையான சகோதரியே, தாயே, நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. உனக்கு எந்த வேலையில் கனவு வரணுமோ, எந்த வேலையில் மகிமை வரணுமோ, எந்த வேலையில் நன்மை வரணுமோ, எந்த வேலையில் மகிமை வரணுமோ அதை நான் அர்ப்பணிப்பேன். நான் மாறாதவர், நான் உயிரோடு இருக்கிறவர், அதையெல்லாம் மறந்து விடுகிற ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல, அதை ஞாபகம் வைத்திருக்கிறேன். அது மறக்கப்பட்டு போகல, ஏற்ற விடையில வெளியேறக்கு மாக்குவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிற எழுத்து நான் ஜெபம் பண்ணுமா, ஒரு பாடலை பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். மலைகள் எல்லாம் நிரம்பெற வேண்டும், மலைகள் குண்டுகள் என்ற பாடலை எல்லாம் சேர்ந்து நான் பாடப் போகிறோம். கர்த்தர் நல்லவர், நற்கிரிகளை செய்வதை விட்டுவிட அவருடைய சந்திப்பு நாள் வரைக்கும் தொடர்ந்து நற்கிரிகளை செய்வது போல் சொல்கிறார். ராஜா வருகிறார். Thank you.
உங்களுடைய நாமத்திற்காக நாங்கள் காண்பிக்கிற அன்பு பிரயாசங்களை யாத்திரைகளை ஒருபோதும் விட்டு விடாதபடி உறுதியாய் பற்றிக் கொண்டு கிறிஸ்துவின் நாள் வரையிலும் அவைகளை கை கொண்டு நாங்கள் வாழ ஒவ்வொருவரும் கலந்தார் ஏற்றவரை அது பாராட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதன் கனத்தை பெற்றுக்கொள்ள, மகிமையை பெற்றுக்கொள்ள, நன்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு குடும்பத்திற்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். அப்படி என்னுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து மையப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஏவுகளை தொடர்வதற்கு இந்த கொரோனாவுடைய தொற்று நோய் அத்தனை முற்றுமாய் தேசத்தை விட்டு நீங்கும்படி உங்களுடைய உலகத்தில் தவிர்த்து வரும்படி உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவாரே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் ஆறுதல் கர்த்தர் அறியப்பட்டும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் ஊழியர்களோடு இருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை 20வது நாள் உபவாசம் சபை நடைபெறும். 21வது நாள் உபவாசம் நம்முடைய மதுரை வடக்கு மண்டல குடும்பம் காமற்பதனால் மற்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழக்கு நடைபெறும். ஆனாலே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல காலை 9 மணிக்கு நடைபெறும். ஆசிரியர் சிறுவர் வகுப்பு நடத்துகிற ஆசிரியர்கள் சில செல்ல அன்போடு இருக்கிறோம்.